வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சென்ட்ரல் குண்டு வெடிப்பு குறித்து போலீசார் தீவிர விசாரணை. வெடிகுண்டு புரளியால் பீதி, போலீஸ் கடும் எச்சரிக்கை. பிரியங்கா குறித்து கூறியது என்ன? நரேந்திர மோடி விரிவான விளக்கம். அசாம் மாநிலத்தில் மீண்டும் கலவரம். அடுத்தடுத்து 11 பேர் கொடூர கொலை. விரிவான செய்திகள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு பெங்களூரிலிருந்து கவுஹாத்திக்கு புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு மே 1ஆம் தேதி காலை 7 மணி அளவில் வந்தபோது 2 பெட்டிகளில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் ஆந்திராவைச் சேர்ந்த சுவாதி இறந்தார். 14 பேர் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பு குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் என்ஐஏ ஒப்படைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முன்வந்தது. அதை ஏற்க மறுத்த தமிழக அரசு தமிழக போலீசின் சிபிசிஐடியிடம் வழக்கை ஒப்படைத்தது. அதன்படி சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் குண்டுவெடிப்பு சதிகாரர்களுக்கு பெங்களூரைச் சேர்ந்த செயல்படாத பயங்கரவாத குழுக்கள் உதவி இருக்கலாம் என்ற தகவல்கள் கிடைத்தன. அதனால் பெங்களூரிலேயே ரயில் புறப்பட்ட போதே டைம் பாம் குண்டை சதிகாரர்கள் வைத்திருக்கலாம் என்று சந்தேகம் வலுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து கூடுதல் தடயங்களை தேடி சிபிசிஐடி போலீஸ் சிறப்பு படையினர் பெங்களூருக்கு விரைந்தனர். அங்கு பெங்களூர் போலீசாருடன் இணைந்து பெங்களூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை சிபிசிஐடி போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். சதிகாரர்கள் ரயிலில் பயணித்தார்களா என்பதை கண்டறிவதற்காக சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருவதாகவும் சிபிசிஐடி போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. சிசிடிவி காட்சிகளிலிருந்து ஏதாவது தடயங்களை கண்டறிந்தால்தான் விசாரணை அடுத்த கட்டத்தை எட்டும். இதனிடையே தமிழக போலீசின் விசாரணைக்கு உதவுவதற்காக கலோனல் பாலகிருஷ்ணா தலைமையிலான தேசிய பாதுகாப்பு படையினர் சென்னைக்கு வியாழக்கிழமை நள்ளிரவில் வந்தனர். தமிழக போலீஸ் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்திய தேசிய பாதுகாப்பு படையினர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு நடந்த இடத்துக்கு வெடிகுண்டு கண்டறியும் படையினருடன் வெள்ளியன்று காலை வந்தனர். தீவிர சோதனையில் ஈடுபட்ட தேசிய பாதுகாப்பு படையினர் சில தடயங்களை தடயவியல் சோதனைக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்ட இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த அஷ்ரப் அலி வெள்ளியன்று கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். 5 நாட்கள் போலீஸ் காவலுக்காக ராஜஸ்தான் போலீசாரிடம் அவன் ஒப்படைக்கப்படுவான் என்று போலீசார் தெரிவித்தனர். டெல்லி சிறப்பு போலீசாரும் ராஜஸ்தான் போலீசாரும் இணைந்து இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்தவர்களை கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தனியார் வணிக வளாகத்தில் வெடிகுண்டு புரளியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ என்ற தனியார் வணிக வளாகம் இயங்கி வருகிறது. இங்கு வெள்ளிக்கிழமை அன்று வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் தெரிவித்தார். இதுகுறித்து வணிக வளாக நிர்வாகிகள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக வணிக வளாகத்திற்கு வந்த போலீசார் அங்கு பணிபுரியும் பணியாட்களை உடனடியாக வெளியேற்றி மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சோதனை செய்தனர். இதில் வெடிகுண்டு எதுவும் சிக்காததை அடுத்து பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் வெறும் புரளி என்றும் போலீசார் தெரிவித்தனர். பிராங்கால் வந்தவுடன் நாங்கள் போலீஸ் உதவியை நாடினோம். தரோவா போலீஸ் எல்லாம் அவங்க ஸ்னிஃபர் டாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து என்டையர் ஏரியா ஃபுல்லா தரோவா செக் பண்ணி எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணி சேஃப்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனால வாடிக்கையாளர் தைரியமா எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஷாப்பிங் பண்ணி என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு தாராளமா போலாம். எந்தவித பயமும் பீதியும் அடைய வேண்டாம். இதை அடுத்து ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வணிக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தேவையற்ற பீதியை கிளப்புவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்காவை தனது மகளை போன்றவர் என்று மோடி கூறியதாக எழுந்த சர்ச்சையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மோடி வெளியிட்டுள்ள முழு பேட்டியில் பிரியங்காவை மகள் என்று மோடி எங்கும் கூறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கடந்த வாரம் டிடி நியூஸ் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியின் போது உங்களை பிரியங்கா கடுமையாக தாக்கி பேசுகிறாரே என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த மோடி, சோனியா ராகுலை போல பிரியங்கா தனக்கு எதிரி அல்ல என்றும் அவர் என் மகளைப் போல என்று பதிலளித்ததாக செய்திகள் வெளியாகின. இதற்கு நிதியமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து கூறிய நிலையில் நான் ராஜீவின் மகள் என்று பிரியங்காவும் கோபத்துடன் பதிலளித்தார். என் தந்தை நாட்டுக்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்றும் இந்த கருத்தை நான் ஏற்க மாட்டேன் என்றும் பிரியங்கா கூறினார்.
பிரியங்காவின் ஆவேச பதிலால் இந்த விவகாரம் புதிய சர்ச்சையாக உருவெடுத்ததை தொடர்ந்து டிடி சேனலுக்கு தான் அளித்த முழு பேட்டியை மோடியின் அலுவலகம் வெள்ளியன்று வெளியிட்டது. எந்த மகளாக இருந்தாலும் தாய் மற்றும் சகோதரனின் வெற்றிக்காக எதையும் செய்வார் என்றும், தாய்க்காக பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் மகள்தான் என்றும் மோடி அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். தாய்க்காகவும் சகோதரனுக்காகவும் பிரச்சாரம் செய்வது அவரது உரிமை என்றும் மோடி கூறியுள்ளார். இன்னும் நிறைய வசைமொழிகளை அவர் என் மீது வீசினாலும் அப்போதும் கூட மகள்தான் என்றும், ஒரு மகளாக அவர் எதை செய்தாலும் நான் அவர் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்றும் மோடி அந்த பேட்டியில் கூறியுள்ளார். இந்த முழு பேட்டியின் மூலம் பிரியங்கா என் மகளைப் போல என்று மோடி எங்கும் குறிப்பிடவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஆக பிரியங்காவை மகளைப் போல என்று மோடி கூறியதாக வந்த செய்தி எங்கிருந்து வந்தது என்பதுதான் $1,000,000 கேள்வியாக டெல்லி அரசியல் வட்டாரத்தில் உள்ளது. மத்திய அரசிலிருந்து வந்த நெருக்கடி காரணமாக மோடியின் பேட்டியை வேண்டுமென்றே எடிட் செய்து ஒளிபரப்பியதாக தூர்தர்ஷன் மீது பாரதிய ஜனதா கூறிய குற்றச்சாட்டை தூர்தர்ஷன் தரப்பும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பேட்டியின் எந்த பகுதியையும் வேண்டுமென்றே நீக்கவில்லை என்றும் தூர்தர்ஷன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அசாமில் உள்ள கோக்ராஜார் மாவட்டத்தில் 2 நாட்களில் 11 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் மீண்டும் இனக்கலவரம் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அசாமில் வசிக்கும் போடோ பழங்குடியின இனத்தவருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் 2012ஆம் ஆண்டில் நடந்த பயங்கர இனக்கலவரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் போடோ இனத்தவர் அதிகம் வசிக்கும் போடோலாந்து பிரதேச தன்னாட்சி கவுன்சில் ஆளுகைக்கு உட்பட்ட கோக்ரஜார் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 வீடுகளில் புகுந்து பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 2 குழந்தைகள், 4 பெண்கள் உள்ளிட்ட 7 பேர் கொல்லப்பட்டனர். 2 ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் மற்றொரு குழந்தையின் சடலம் காலை 10 மணி அளவில் அதே பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஐஜி பிஸ்னோய் தெரிவித்தார். போடோ இனத்தவருக்கு தனிநாடு கோரி போராடி வரும் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி எனும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். வியாழனன்று இரவில் பக்சா மாவட்டத்தில் இதே அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதலில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் கொல்லப்பட்டனர். அடுத்தடுத்த நாட்களில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதால் அசாமில் போடோ இனத்தவர் முஸ்லிம்களிடையே மீண்டும் கலவரம் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 10 கம்பெனி துணை ராணுவத்தினர் உடனடியாக கோக்ரஜார், பக்சா மாவட்டங்களில் வரவழைக்கப்பட்டு ரோந்து சுற்றி வருகின்றனர். பொறியியல் விண்ணப்ப விநியோகம் சனிக்கிழமையன்று துவங்க உள்ள நிலையில் கலை மற்றும் அறிவியல் படிப்பிலும் மாணவர்கள் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் +2 தேர்வுகள் நடந்து முடிந்து அதன் முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெள்ளியன்று வெளியாகிறது. இந்நிலையில் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் மே 3ஆம் தேதி சனிக்கிழமை முதல் வழங்கப்படுவதாக அண்ணா பல்கலை அறிவித்துள்ளது. மே 20ஆம் தேதி வரை ஞாயிறு தவிர அனைத்து நாட்களிலும் பொறியியல் விண்ணப்ப படிவங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று அண்ணா பல்கலை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்காக 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் தயார் நிலையில் உள்ளன. தமிழகம் முழுவதும் 56 இடங்களில் விண்ணப்ப விநியோகம் நடக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்ணப்ப விநியோகத்திற்காக 5க்கும் மேற்பட்ட கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விண்ணப்ப கட்டணம் $500 என்ற போதிலும் SC/ST மற்றும் அருந்ததி பிரிவினர் உரிய நகலை காட்டி $250 விண்ணப்பத்தை பெறலாம். பொறியியலை தொடர்ந்து மருத்துவத்திற்கான விண்ணப்பங்கள் மே 14ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. மருத்துவம், பொறியியல் படிப்புகள் தவிர கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகத்தை தனியார் கலை கல்லூரிகள் துவக்கி உள்ளன. பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அதற்கு இணையாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு பயில்வதற்கும் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நான் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கேன். BA இங்கிலீஷ்க்கு ஃபார்ம் வாங்க வந்தோம். ஒரு ஃபார்ம் $100. அதோட டே காலேஜ் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஃபார்ம் கிடைச்சிட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாவதை அடுத்து மே 12ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகம் துவங்கும் என்று கூறப்படுகிறது. சமாஜ்வாடி கட்சிக்கு ஓட்டளிக்காதவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல என்று சர்ச்சை மன்னன் அபு ஆஸ்மி பேசியிருப்பது புதிய புயலை கிளப்பி உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த லோக்சபா தேர்தலில் தலைவர்களின் பிரச்சாரம் தரம் தாழ்ந்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கலீலாபாத் எனும் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் மகாராஷ்டிர மாநில சமாஜ்வாடி கட்சி தலைவர் அபு ஆஸ்மி பேசினார். சமாஜ்வாடி கட்சிக்கு ஓட்டளிக்காதவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல என்றும், மரபணு சோதனை செய்து பார்த்தால் அவர்கள் RSS காரர்களாக இருக்கக்கூடும் என்றும் அபு ஆஸ்மி கூறினார். समाजवादी पार्टी के खिलाफ अगर जो भी मुसलमान कम से कम समाजवादी पार्टी के खिलाफ बात करेगा उसका DNA टेस्ट करो, सच्चा आदमी है कि नहीं सच्चा आदमी है, कि RSS वाला तो नहीं, DNA टेस्ट करो उसका, वो सच्चा हो ही नहीं सकता। मैं कहना चाहता हूं
விசித்திரமான கருத்துக்களை கூறுவது அபு ஆஸ்மிக்கு புதிதல்ல. கற்பழிப்பு ஆசாமிகளை மட்டுமல்ல, கற்பழிக்கப்படும் பெண்களையும் தூக்கில் போட வேண்டும் என்று கூறி சில நாட்களுக்கு முன் பெரும் சர்ச்சையை கிளப்பிய அபு ஆஸ்மி பிறகு மன்னிப்பு கேட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்குநேரியில் ராமானுஜ ஜீயரின் இறுதிச் சடங்கு புதிய ஜீயராக பொறுப்பேற்ற நாராயணன் மதுரகவி முன்னிலையில் நடந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தோத்தாத்ரி நாதர் கோவில் பழமையானது. இங்கு 1410 ஏற்படுத்தப்பட்ட வானுமாமலை மடத்தின் 30வது ஜீயராக இருந்த ஸ்ரீ கலியன் ராமானுஜர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு காலமானார். அவரது இறுதிச் சடங்குகள் நாங்குநேரி திருவரசு வளாகத்தில் நடந்தது. பின்னர் வியாழனன்று பகல் 11 மணிக்கு அவரது உடல் பல்லக்கில் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் நாங்குநேரியைச் சேர்ந்த தண்டு நாராயணன் புதிய ஜீயராக தேர்வு செய்யப்பட்டு மதுரகவி ஸ்ரீ ராமானுஜ ஜீயர் என்றழைக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் 27வது ஜீயராக இருந்தவரின் பேரன். இவரது முன்னிலையில் இறுதிச் சடங்கு நடந்தது. பின்னர் 30வது ஜீயரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி சிறிது காலம் உடல்நிலை சரியற்றிருந்து நேற்றைய தினம் திருநாட்டை அலங்கரித்திருக்கிறார். அவருடைய சரம கைங்கரியங்கள் யதி தர்ம விதிப்படி, யதி சம்ஸ்கார விதிப்படி முறையாக நடந்து கொண்டு வருகின்றன. இறுதிச் சடங்கில் வெளியூர்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் பங்கேற்றனர். பின்னர் புதியதாக பொறுப்பேற்ற நாராயணன் மதுரகவி ஸ்ரீ ராமானுஜ ஜீயர் பல்லக்கில் அழைத்துச் செல்லப்பட்டு புதிய ஜீயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தேனி மாவட்டத்தில் நடந்த கோவில் திருவிழாவில் துடைப்பக்கட்டையால் உறவினர்களை அடிக்கும் விசித்திர நிகழ்வு நடந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முத்தாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் 3 நாட்கள் பொங்கல் வைக்கும் திருவிழா நடக்கும். இந்த ஆண்டுக்கான முதல் 2 நாட்களில் சம்பிரதாய பூஜைகள், சாமி ஊர்வலங்கள் நடந்தன. 3ஆம் நாள் திருவிழாவில் பக்தர்கள் துடைப்பத்தால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை அடிப்பார்கள். குறிப்பாக மாமன் மைத்துனர் உறவு கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொண்டனர். முதலில் கயிற்றால் கட்டிக்கொண்டு உடலில் வர்ணங்களை பூசிவிட்டு பின்னர் துடைப்பத்தால் அடித்தனர். தேற்றையும் வண்ணத்தையும் துடைப்பத்தில் பூசிக்கொண்டு அடிப்பதற்கு நீண்ட நெடுங்காலமாக ஒரு பின்னணி இருக்கிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவரிடத்தில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள், மோசமான பழக்க வழக்கங்கள் ஒழிந்து போகும் என்ற நம்பிக்கை மரவப்பட்டி கிராமத்தினரிடையே இன்றளவும் வலுவாக உள்ளது. மேலும் துடைப்பத்தால் அடிக்கும் போது அடி வாங்குபவர் கோபப்படாமல் இருந்தால் அவரது குடும்பத்தில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. காலங்காலமாக கடைபிடிக்கப்படும் இந்த நம்பிக்கை மரவப்பட்டியைச் சேர்ந்த இளம் தலைமுறையினருக்கு விளையாட்டாகவும் ஆகி வருகிறது. சிலரை குறிவைத்து இளைஞர்கள் விரட்டி விரட்டி அடிப்பது வேடிக்கையாக இருப்பதோடு திருவிழாவை களை கட்ட வைப்பதாகவும் கிராமத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அட்சய திருதியை முன்னிட்டு மக்கள் ஆர்வமுடன் தங்க நகைகளை வாங்கிச் சென்றனர். நீண்ட வரிசையில் நின்றும் முன்பதிவு செய்தும் தங்கத்தை அள்ளிச் சென்றுள்ளனர். சித்திரை மாதம் அமாவாசை தினத்தின் 3வது நாளில் அட்சய திருதியை நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் எந்த பொருள் வாங்கி வைத்தாலும் அட்சயமாக பெருகி நன்மை தரும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதியை வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. ஆனாலும் வியாழக்கிழமையிலேயே நகை கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் வியாழக்கிழமையன்று இரவு 12 மணி வரை விற்பனை களை கட்டியது. கோவை மாநகரில் தங்கம் வாங்குவதற்காக நகை கடைகளில் வெள்ளியன்று காலையிலேயே கூட்டம் அலைமோதியது. அட்சய திருதியை தினத்தை தங்கம் சேமிப்பு நாளாக பயன்படுத்துவதாக நகை வாங்க வந்தவர்கள் தெரிவித்தனர். அட்சய திருதியினால எங்களுக்கு இந்த நகை வாங்குறது நல்ல ராசியா இருக்குது. ஒவ்வொரு வருஷம் வாங்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு தங்கத்தை இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளதால் இந்த ஆண்டு 13% மட்டுமே தங்கம் இறக்குமதி செய்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். வியாழனன்று மே தின விடுமுறை என்பதால் தங்கத்தின் விலையில் மாற்றம் இல்லை. ஆனால் வெள்ளியன்று காலை தங்கத்தின் விலையில் சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்திருந்தது. வாடிக்கையாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது, விற்பனையும் களை கட்டியது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,800 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,250 ரூபாயாக இருந்தது. திருச்சியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தண்ணீரில் தொடர்ச்சியாக அரை மணி நேரத்துக்கு யோகா செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் யோகாசனத்தை வெட்ட வெளியிலும் அறைகளிலும் செய்வதை பார்த்திருப்போம். ஆனால்
திருச்சியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முற்றிலும் மாறாக தண்ணீரில் யோகா செய்து சாதனை படைத்துள்ளனர். யோகா செய்வதால் உண்டாகும் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ருத்ரசாந்தி யோகா மையம் சார்பில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக அரை மணி நேரத்துக்கு கழுத்தளவு தண்ணீரில் பத்மாசனம், வஜ்ராசனம், சுகாசனம் போன்ற யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர். பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கக்கூடிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பத்மாசனம், வஜ்ராசனத்துல குழந்தைங்க கழுத்தளவு தண்ணீர்ல அமர்ந்து தியானம் பண்றாங்க. இதுமாரி சின்ன குழந்தைங்க இது வரைக்கும் இதுமாரி பண்ணது இல்லை. அது இந்த குழந்தைங்க ஒரு அவேர்னஸ்க்காகவும் மக்கள்கிட்ட யோகா ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காகவும் இது ஒரு சாதனையாக இன்னைக்கு சங்கமட்டல்ல பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணீரில் தொடர்ச்சியாக 30 நிமிடங்களுக்கு யோகா செய்ததன் மூலம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் திருச்சி மாணவ மாணவிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.